வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை. இப்போ நம்ம பார்க்குறது மூன் பிளானட்டரி பரேடு. அதாவது குறிப்பிட்ட ஒரு 400 வருஷங்களுக்கு ஒரு முறை 6 பிளானட்டுகளுடைய சங்கமம் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் வானத்தில் வெளிப்படுறது தான் பிளானட்டரி பரேடு. அந்த பிளானட்டரி பரேடில் வரக்கூடிய கிரகங்கள் வீனஸ், ஜூபிட்டர், சேட்டன், மார்ஸ் போன்ற கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும். இப்போ நம்ம மூனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம மார்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மார்ஸ். இந்த பிளானட்டரி பரேடில் மூணுக்கு அடுத்தபடியாக தெரியக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நான் லைட்டாக அதை ஜூம் பண்ணுறேன். இந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு வராங்க. நேற்று கூட மவுண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் புதுக்கோட்டையில் ஸ்பேஸ் ட்ரக் அப்படிங்கிற பிளானட்டோரியம் சார்பாக இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. செவ்வாய் கிரகத்தை உங்களால் பார்க்க முடியும். செவ்வாய் கிரகம் எப்படி உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ஸ்பார்க்லிங் லைட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம ஜூம் பண்ணி அதோடய ஃபோக்கஸ் எல்லாம் குறைக்கும் பொழுது அதனுடைய வியூ உங்களுக்கு கிடைக்கிது. எந்த அளவுக்கு அது காஸ்மோஸில் எப்படி வேகமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட ஒரு 400 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பிளானட்டரி பரேடு ஏற்படும். இதில் மெகா பரேடு இருக்குது, அதே போல் அல்ட்ரா பரேடு கூட இருக்குது. மெகா பரேடுங்கிறது இன்னும் சில கோள்கள் சேர்ந்து தெரியும். பூமியை தவிர்த்து மற்ற கோள்கள் எல்லாம் வானத்தில் தெரியும். அல்ட்ரா பரேடு அப்படிங்கும் பொழுது மோஸ்ட்லி எல்லா கிரகங்களுமே தெரியக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். மார்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெட் பிளானட். மார்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரெட் பிளானட். ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது ரெட் பிளானட்டாக இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம பூமியில் செம்மண் பிரதேசங்கள் சொல்லுவோம்ல, அது மாதிரியாக முழு கிரகமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இப்போ நம்மளுடைய ஐசைட்டில் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே மூவ் ஆகி போகுது. காற்று அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வேகமாக ஆடுற மாதிரி தெரியுது. பிளானட்டரி பரேடில் அடுத்து நம்ம பார்க்குற கிரகம் ஜூபிட்டர், வியாழன் கிரகம். இப்போ அதோடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிளானட்டரி பரேடில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கிரகம்
பிளானட் வீனஸ். வீனஸ் வந்து வானத்தில் தெரியக்கூடிய பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்டில் 3க்கு அடுத்து தெரியக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து செவ்வாய் கிரகம் தெரியும், அதுக்கப்புறம் தான் வியாழன். இது எல்லாமே ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சிரியஸுங்கிற ஸ்டார் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். இப்போ நீங்கள் இதில் வந்து வீனஸோடைய பிறை வடிவத்தை நீங்கள் உங்களால் இதில் பார்க்க முடியும். வீனஸ் எப்போவுமே பிறை வடிவத்தில் தான் தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அது பூமியிலேருந்து இருக்கக்கூடிய தூரம். ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய அந்த பிரைட்டஸ்ட்டு பார்ட்டு வந்து ஜூபிட்டர் கிடையாது. நீங்கள் நல்லா அதில் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிளாக் கலரில் ஒரு கர்வி நேச்சரில் ஆஃப் சர்க்கிளில் ஒரு டார்க்கஸ்ட் ஏரியா மாதிரி தெரியும். அதுதான் வந்து வீனஸினுடைய உண்மையான ஸ்ட்ரக்சர். மேலே இருக்கிறது சன்னுடைய ரிஃப்ளெக்ஷன். ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த கர்வி நேச்சரை பார்க்க முடியும் உங்களால். இன்னும் சொல்லப்போனால் வீனஸ் செட் ஆகும்போது, அடிவானத்துக்கு போகும்போது வீனஸை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து சேட்டன் இருக்குது. சேட்டன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமந்தான். இப்போ நான் லென்ஸை விட்டு கழட்டிட்டு உங்களுக்கு வந்து வானத்தில் எப்படி அந்த ஆப்ஜெக்ட் தெரியுது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இது நிலா. நிலாவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரெட் கலரில் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுமான்னு தெரில, ஃபோனில் அவ்வளோதான் தெரியுது. அதுக்கு அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஜூபிட்டரை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஜூபிட்டர் ஓரளவு பிரைட்டஸ்ட்டாக ஆப்ஜெக்டு தான் வானத்தில். அந்த தெரியுது பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வீனஸ் வானத்தில் ரொம்ப தெளிவாகவே நமக்கு தெரியும்.